கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியுள்ளது தாவேக என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்து அவர்கள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிய தாவேகவினர் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லிவிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிய தாவேக என்று திமுக தலைவர் விமர்சனம். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லிவிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதா கேள்வி எழுப்பிய மு.க. ஸ்டாலின். அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கும் தாவேக என்று விமர்சனம் செய்திருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தாவேகவின் அசிங்க அரசியல் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்றைக்குத்தான் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது சட்டப்பேரவையில் தாவேக அரசு. அடுத்தடுத்த அதிரடி நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தை பார்க்கிறோம். அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியது தாவேக என்று விமர்சனம் செய்திருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தாவேகாவின் அசிங்க அரசியல் என்று காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். அடுத்தடுத்த அதிரடி நிகழ்வுகளை பார்க்கிறோம். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்னாள் முதல்வர். அதிமுக உறுப்பினர்கள் 25 பேர் இன்றைக்கு தாவேகவுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் வாக்களித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறது தாவேக என்று விமர்சனம் செய்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தாவேகாவின் அசிங்க அரசியல் இது என்றும் அவர் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஜோதிடருக்கு அளிக்கப்பட்ட அரசு பதவி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதனையும் நாம் பார்த்தோம். ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 24 மணி நேரத்திற்குள்ளாக இந்த நியமனம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. எதிர்குரலுக்கு செவி சாய்த்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு உடனடியாக செவிசாய்த்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ரிக்கி ரத்தன் பண்டிட்டின் நியமனம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் தாவேக தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. அதற்கு அடுத்தடுத்த அதிரடி நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட்டின் நியமனம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்திற்குள்ளாக இந்த நியமனத்தை தாவேக அரசு வாபஸ் பெற்றிருக்கிறது. விமர்சனங்களுக்கு செவிசாய்த்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதேபோல திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் விமர்சனத்தையும் பார்க்கிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிய தாவேக என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிய தாவேக என்று விமர்சித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். இன்றைக்கு தாவேக தனது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்திருக்கிறது. அடுத்தடுத்த அதிரடி நிகழ்வுகள் என்ன என்று நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு நிற்கிறது. அதிமுகவுக்குள் அடுத்தது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கடுத்தபடியாக ஜோதிடருக்கு அளிக்கப்பட்ட அரசு பதவி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. எதிர்ப்பு குரலுக்கு உடனடியாக செவிசாய்த்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதேபோல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாவேக அரசு மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவருடைய காட்டமான விமர்சனத்தையும் பார்க்கிறோம். 4 முக்கிய நிகழ்வுகள் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்றன. சட்டப்பேரவையில் தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு பாதையினர் வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுகவில் அடுத்தது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட்டின் நியமனம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விமர்சனங்களுக்கு செவிசாய்த்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதேபோல முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாவேக அரசு மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இந்நான்கு செய்திகளும் அடுத்தடுத்த அதிரடி நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதனை பார்க்கிறோம். தாவேகவின் அழுக்கு அரசியல் என்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தாவேக அரசு மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.